தெலங்கானா மாநிலத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுவனை கொலை செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்ததால் ஒன்றுமே அறியாத சிறுவன் கொலை செய்யப்பட்டுள்ளார். உடன் பிறந்த சகோதரி கண் முன்னேயே சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டம் ஸ்ரீநகர் காலனியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மி. கணவனை பிரிந்த இவர் 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார். 5 வயது மகன் ஸ்ரவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தார். மூத்த மகள் சமீரா பள்ளிக்கு சென்று வந்தார். இந்நிலையில் நரசிங்களு என்பவருடன் லக்ஷ்மிக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. குடிபோதைக்கு அடிமையான நரசிங்களு அவ்வப்போது போதை வெறியில் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களது உறவுக்கு 2 குழந்தைகளும் தடையாக இருப்பதாக நினைத்த நரசிங்களு அது குறித்து லக்ஷ்மியிடம் கூறியிருக்கிறார். மகள் சமீராவை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுவனை கொன்றுவிடலாம் என்ற தனது கொடூர புத்தியை காட்டியிருக்கிறார் நரசிங்களு. இந்த திட்டத்திற்கு தாய் லக்ஷ்மியையும் ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார். சம்பவத்தன்று சரக்கை ஏற்றிக்கொண்டு சலம்பியபடி வந்த நரசிங்களு கையில் தயாராக கொண்டு வந்திருந்த மிளகாய் பொடியை சிறுவன் ஸ்ரவன் கண்களில் கொட்டியிருக்கிறார். இதனால் அலறி துடித்த அந்த சிறுவனை கழுத்தை நெரித்தும் தலையில் கட்டையால் தாக்கியும் கொலை செய்துள்ளான் நரசிங்களு. இந்த கொடூர சம்பவத்தை நேரில் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுமி சமீரா நரசிங்களுவை தடுக்க முயற்சித்திருக்கிறார். ஆனால் சிறுமியால் நரசிங்களுவை எதிர்த்து போராடி கொலையை தடுக்க முடியவில்லை. எனவே வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து நடந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தினரிடம் அழுது கொண்டே கூறியிருக்கிறார். பொதுமக்கள் வருவதற்குள் கொலை செய்துவிட்டு நரசிங்களு தப்பி ஓடிவிட்டார். இந்த கொடூர சம்பவம் குறித்து உடனே காமாரெட்டி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு காமாரெட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நரசிங்களுவை பிடித்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியாக சமீரா வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நரசிங்களு கொலைக்கு உடந்தையாக இருந்த லக்ஷ்மி ஆகியோரை கைது செய்த போலீசார் பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.